لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وقال تعالى: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. சூரத்துல் கத்ர். இது குர்ஆனுடைய தர்த்தீபில் 97வது சூரா. மக்கால் இறங்கியது. இதில் 5 ஆயத்துக்கள் இருக்கின்றன. கதிர் என்றால் நிர்ணயிக்கிறதுக்கும் சொல்றது, மகத்துவம் மிக்கிறதுக்கும் கண்ணியமிக்கிறதுக்கும் சொல்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் சங்கமிக்க இரவுல இறக்கினோம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக குர்ஆனை இறக்கின விதத்தை, எப்போ இறக்கின விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். லைலத்துல் கத்ர் சங்கமிக்க இரவு. இதுக்கு இன்னொரு பேர் லைலத்துல் முபாரக்கா, அது பரக்கத் பொருந்திய இரவு. அது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் சொல்கின்றான். சூரத்துல் துஹானில், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்ஸிரீன், நாங்கள் இந்த குர்ஆனை முபாரக்கான இரவில் நாங்கள் இறக்கியிருக்கின்றோம். ரமதானுடைய மாதத்தில் இந்த இரவு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சூரா பக்கராவில் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமதானுடைய மாதம் இருக்கின்றது, அதில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கினான். அப்போ ரமதானில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குது. சூரா பக்கரா அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான் லைலத்துல் கத்ரில். அப்போ லைலத்துல் கத்ரில் குர்ஆன் இறக்கினோம் என்று. அப்போ ரமலானுக்குள்ளாலாம் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, குர்ஆன் ஒரே அடியாக லௌஹே மஹ்ஃபூதிலிருந்து பைத்துல் இஸ்ஸாக்கு, முதல் வானத்தில் இருக்கக்கூடிய சரியா காபத்துல்லாக்கு மேலே பைத்துல் இஸ்ஸா என்று பெயர், கண்ணியத்துக்குரிய வீடு என்று, அதுக்கு முதலாவதாக இறங்கினது ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில். அதுக்கு பிறகு முதல் வானத்திலிருந்து பூமிக்கு 23 வருஷத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உடைந்து சந்தர்ப்பத்துக்கு தோதுவாக மக்கால மதீனால யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் வெளியிடங்களில் இறங்கிச்சது. அப்போ ஒரேடியாக இறக்கப்பட்டதான் ரமலானுடைய மாதத்தில் முதல் வானத்துக்கு இறக்கப்பட்டது. அப்போ இந்த இரவுடைய மகத்துவத்துக்கு ஒரு காரணம், அந்த இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் தஆலா அடுத்து கேட்கின்றான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ர் என்றால், சங்கமிக்க இரவு என்றால் உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ர், அந்த சங்கமிக்க இரவு இருக்கின்றதே, ഖൈറും மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ரிவாய் செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை பற்றி சொன்னாங்க. பனி இஸ்ராயலை சேர்ந்தவர். அவர் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்காக வெளியாகினார். 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார். அந்த காலத்தில் அவங்களுக்கு நீண்ட காலங்கள் கொடுக்கப்பட்டிருந்த நீண்ட ஆயுள். அதனால் கிட்டத்தட்ட 83 வருஷங்கள் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு முஸ்லீம்கள் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், இந்த சூறாவை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ഖൈറും மின் அல்ஃபி ஷஹர். இந்த குர்ஆன் நாங்கள் சங்கமிக்க இரவில் இறக்கியிருக்கிறோம். அந்த இரவு எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதங்கள் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போராடினாரே, அந்த 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த ஒரு இரவு. இந்த ஒரு இரவில் இபாதத் செய்வது மூலமாக அவர் 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடின நன்மையை வேற ஒரு இரவுடைய இபாதத்து மூலமாக அடைந்து கொள்வார். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது, பனி இஸ்ராயல் ஒரு மனிதர் இருந்தார். அவர் இரவெல்லாம் நின்று வணங்குவார். இரவில் காலையாகும் வரைக்கும் நின்று வணங்குவார். காலையாகினால் பகல் நேரங்களில் மாலையாகும் வரைக்கும் அல்லாஹுடைய பாதையில் முஜாஹதா செய்வார். குஃபார்களோடு யுத்தம் செய்வார். இப்படியாக கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் அவ்வாறு அவர் இருந்தார். எனவே இந்த உம்மத்துக்கு இவங்களை மாதிரி அமலங்களை செய்ய கிடைக்கல, எங்களுடைய ஆயுள் காலம் குறைவாக இருக்கிறது என்று கவலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை இறக்கினான். இதே மாதிரி 1000 மாதங்களுடைய அமலை விட சிறந்தது. அதனுடைய பகலில் நோன்பு பிடிச்சி இரவில் நின்று வணங்கக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்ததுதான் ஒரு இரவுடைய இபாதத். அந்தளவுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சிறப்பு படுத்தியிருக்கின்றான்.
இதே மாதிரி நிறைய ஹதீஸில் வந்திருக்கின்றது. இன்னொரு சஹீஹான ஹதீஸில் வருது, ரமலானுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஹதீஸ் தான் லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக. ஃபீஹி ஹைர் லைலத்துல் ஹைர் மின் அல்ஃபி ஷஹர் மன் ஹுரிம ஹைரஹா ஃபக்கத் ஹுரிம். அந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்கள் ஒரு சிறந்தது. யார் அந்த இரவுடைய நன்மைகளை விட்டும் பாக்கியம் இழப்பாரோ அவர்தான் ஆகப்பெரிய மூதவி. நன்மைகள் இழக்கப்பட்டவர், பாக்கியங்களை இழந்தவராக மாறுவார். லைலத்துல் கத்ரை இழந்தவர். அப்போ லைலத்துல் கத்ர் அடைந்தவர் எல்லா பாக்கியத்தையும் அடைந்தவர் மாதிரி. அப்போ அந்த நாளுடைய இரவுல ஒரு நாளுடைய இரவுடைய இபாதத் 1000 மாதங்களுடைய இபாதத்துடைய நன்மையை தேடி கொடுக்கும். இதே மாதிரி புகாரி முஸ்லிம் ரிவாயத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஈமானோட நன்மையை நாடி நின்று வணங்குவாரோ அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அந்த அளவுக்கு சங்கையுள்ள இரவு தான் லைலத்துல் கத்ர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவுல மலக்குகளும் ரூஹும் இறங்குவார்கள். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒவ்வொரு கட்டளையும் எடுத்துக்கொண்டு இறங்குவார்கள். அன்றைய தினத்தில் அந்த இரவுடைய பரக்கத்தில் அதிகமாக இருக்கிறது காரணமாக கூடுதலான மலக்குகள் இறங்குவார்கள். மலக்குமார்களோடு கூட இன்னும் அதிகமான பரக்கத்துகளின் ரஹ்மத்தில் இறங்கி கொண்டிருக்கும். குர்ஆன் ஓதும் போது மலக்குகள் இறங்குவாங்க. இதே மாதிரி திக்ருடைய ஹல்காக்களை சூழ்ந்து கொள்வாங்க. அன்றைய இரவுல இன்னுமுடைய முதாக்கராக்கள் நடக்கும். மலக்குகள் அவர்களுக்கான தன்னுடைய இறக்கைகளை விரிப்பாங்க. இது மாதிரி நிறைய சிறப்புகள், நிறைய பரக்கத்துகள் அன்றைய இரவுல இறங்கும். அப்போ ரூஹ் தனஸ்ஸலுல் மலாயிகன மலக்குமார்கள் இறங்குவார்கள், ரூஹும் இறங்குவார். ரூஹுண்டா என்ன? 2 கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பிரபலியமான கருத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்கள விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, இந்த மலைக்குகளுடைய தலைவராக இருப்பதன் காரணமாக. இன்னொரு கருத்து பிரகாரம் ரூஹ் என்று சொன்னால் சூரத்து நபாவுடைய தஃப்சீரில் முன்னாடி வந்திருக்குது. ரூஹ் என்று சொல்லதை மலக்குமார்களில் ஒரு விசேஷமான ஒரு படை, விசேஷமான மலக்களோட ஒரு கூட்டம். அவங்களும் அந்த தினத்தில் பூமிக்கு வருவாங்க. மின்குல்லி அம்ர், அனைத்து காரியங்களையும் எடுத்துக்கொண்டு வருவார்கள். மின்குல்லி அம்ரின் சலாமுன் ஹிய, அது அவ்வாறு மோதப்பட்டிருக்கு. மின்குல்லி அம்ரில் நிப்பாட்டிட்டு சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலா இல் ஃபஜ்ர்னு மோதுவாங்க. மின்குல்லி அம்ரின் சலாமுன் ஹிய என்று சொன்னால் அந்த இரவுல ஈடேற்றமுள்ள, சலாமத்துள்ள, பாதுகாப்புள்ள, நிம்மதியான ஒவ்வொரு விஷயத்தையும் மலக்குமார்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இன்னொன்று மின்குல்லி அம்ர் என்று நிப்பாட்டினா அன்றைய தினம் உம்மத்துக்காக நிர்ணயிக்கப்பட்ட பட்ஜெட்டுகள், பொதுவாக பராத்துடைய இரவுலன்றும் ரிவாயத்து வந்திருக்குது. இன்னொரு கருத்து பிரகாரம் பராத்துடைய இரவு அல்ல, லைலத்துல் கத்ர் தான். அடுத்த வருஷம் வரைக்கும் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் பட்ஜெட் எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் இறங்குவாங்க. அந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் என்பதனால அந்த இரவுல மின்குல்லி அம்ர் ஒவ்வொரு விஷயத்தையும் மலக்கள் எடுத்துக்கொண்டு இறங்குவாங்க. சலாமுன் ஹிய, அன்றைய இரவு இருக்கிறதே ஷைத்தானுடைய தீங்குகள் விட்டு அன்றைய இரவு பாதுகாக்கப்பட்டது. யாரும் யாருக்கு நோயினை செய்ய மாட்டாங்க. எந்த பாவமும் நடக்காத அல்லாஹ் தஆலா அந்த இரவை பாதுகாக்கின்றான். ஃபீஹா யுஃப்ரகு குல் அம்ரின் ஹக்கீம். சூரா துஹான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், நாங்கள் இந்த குர்ஆனை முபாரக்கான இரவில் இறக்கினோம். இன்னா குன்னா முன்திரீன், நாங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயத்தை நாங்கள் இறக்கியிருக்கின்றோம். ஃபீஹா யுஃப்ரகு குல் அம்ரின் ஹக்கீம், அன்றைய தினத்தில் தான் உறுதிமிக்க ஒவ்வொரு காரியங்களும் பங்கு பிரித்து கொடுக்கப்படும். அப்படின்னா அடுத்த வருஷம் வரக்கூடிய அனைத்து பட்ஜெட்டுகளும், யார் மௌத்தாகுவாங்க, யார் பிறப்பாங்க, யாருக்கு குழந்தை கிடைக்கும், யார் திருமணம் முடிப்பாங்க, எல்லா விஷயங்களும், எவ்வளோ சம்பாதிப்பாங்க, எவ்வளோ செலவழிப்பாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கப்படுகின்றது. எனவே அந்த விஷயங்களை மலக்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அடுத்தது ரமலான், இந்த லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்ற விஷயத்தில் நிறைய கருத்துகள் ஹதீஸில் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 46 கருத்துக்களை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி ஷரீஃபுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதில் ஆக உறுதியான சிறந்த சொல் ரமலானுடைய மாதத்தில் வருது, அதுவும் கடைசி 10 வருது, ஒற்றைப்படையான இரவுகளை வருது, எந்த இரவு என்று குறிப்பிடப்பட்டில்லை. அதனால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்ற ஹதீஸில் பல மாதிரி வந்திருக்குது. ஒரு ரிவாயத்தில் வருது 21வது இரவில் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டோம் என்று ஹதரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு காட்டப்பட்டது, பிறகு மறக்கடிக்கப்பட்டது,
அன்று இரவுடைய அடுத்த நாள் காலையில் நான் சேற்று மீது சுஜூது செய்வதை கண்டேன். அது நடந்துச்சது 21வது இரவில். அடுத்த நாள் காலையில் 21 விடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு லேசாக மழை தூரிச்சது. ரசூலுடைய பள்ளிவாசல் ஒழுகி ரசூலா சுஜூது செஞ்சாங்க. நெற்றில் அப்படியே சேறுபட்டிருந்துச்சு. அப்போ அந்த இரவு 21வது இரவாக இருந்துச்சு. இதே மாதிரி 23வது இரவில் வந்ததாகவும் இருக்குது, 25ல் கண்டதாகவும் இருக்குது, 27ல் கண்டதாகவும் இருக்குது. என்பதனால் லைலத்துல் கத்ர் ஒரு குறிப்பிட்ட இரவல்ல, மாறாக அது அந்த ரமலானுடைய மாதத்தில் மாறி மாறி வரலாம் என்பதுதான் அதிகமான குர்ஆனுடைய அது மாதிரி ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய உலமாக்களுடைய கருத்து. ஒரு குறிப்பிட்ட இரவு கிடையாது. அடுத்தது, இந்த இரவு இந்த உம்மத்துக்கு மட்டும் விசேஷமானதா அல்லது முந்தைய உம்மத்துக்கும் இருந்ததா என்ற விஷயத்தில் 2 கருத்து இருக்குது. அதில் மிக உறுதியான கருத்து, இந்த உம்மத்துக்கு மட்டுமுள்ள விசேஷமான ஒரு 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 புனித இரவு தான் லைலத்துல் கத்ர். முந்தைய உம்மத்துக்கு அது கொடுக்கப்படலை. ஏண்டா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உரிய அமாருன் நாஸ் கபலஹு அவ் மாஷா அல்லாஹ் மின் தாலிக். முந்திய சமுதாயத்துடைய ஆயுள் காலம் 1000 வருஷம், அதுக்கு மேலே இது மாதிரி நீண்ட காலம் அவர்கள் அமல் செய்வது போன்றது ரசூலுல்லாஹி காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய உம்மத்துடைய குறைந்த காலம் காட்டப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க, என்னுடைய உம்மத்தை விட முந்திய சமுதாயம் நீண்ட காலம் வாழ்கிறாங்க, ஆனால் நீண்ட அமல்கள் அதிகமான அமல்கள் செய்வாங்களே என்ற ஒரு மனசு கவலை ஏற்பட்டது. அதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா செஞ்சான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த இரவு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க வரும். அப்படி ஒரு மனிதனுக்கு 10 தடவை கிடைச்சிட்டுனா கிட்டத்தட்ட 83 வருஷம் 4 மாதம் தான் 1000 மாதங்கள். அப்போ ஒரு மனிதன் 10 தடவை அடைந்து கொண்டா கிட்டத்தட்ட 830 வருஷங்கள் இபாதத்தில் கழிச்சு நன்மை அடைந்து கொள்வார். அதே மாதிரி ஒருத்தர் 20 தடவை அடைஞ்சு கொண்டா 1600 வருஷம் இப்படி கூடிக்கொண்டே போகும். அப்போ அதனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் குறைந்த காலத்தில் நீண்ட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுத்துருக்கிறான். இன்னொரு கருத்து பிரகாரம் முந்திய சமுதாயத்திலும் இருந்தது இது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் கூஃபாவுடைய லமாக்களுடைய கருத்தை தான் முந்திய சமுதாயத்திலும் இந்த லைலத்துல் கத்ர் இருந்துச்சு என்று அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சிறந்த கருத்து இந்த உம்மத்துக்காக வேண்டி மட்டும் விசேஷமாக கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி லைலத்துல் கத்ர் இப்போ சொன்ன மாதிரி எந்த இரவு என்ற விஷயத்தில் நிறைய கருத்துகள் இருக்குது. அதிகமான சஹீஹான ஹதீஸில் மாறி மாறி சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்தில் ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஆரம்ப 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க லைலத்துல் கத்ரை தேடி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் ஆரம்ப 10 இருக்கலாம் என்று சொல்லி ஏத்திகாஃப் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட கூட கொஞ்சம் சஹாபாக்கள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. 2வது 10 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, ஏ நபி நீங்கள் எந்த ஒன்றை தேடுறீங்களோ அது நடுவில் இருக்குன்னு சொன்னாங்க. நடுவில் இருக்கலாம்னு சொன்னோன்னே நடு 10 ஏத்திகாஃப் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த நடு 10 ஏத்திகாஃபை முடித்து அதில் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளலை. 3வது 10 ஏத்திகாஃப் இருக்கும்போது சொன்னாங்க, என் மக்களே என்னோட கூட யார் லைலத்துல் கத்ர் அடையிறதுக்கான ஏத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்கட்டும், எனக்கு அறிவித்து காட்டப்பட்டிருக்கின்றது, அது கடைசி 10 இருக்கின்றது, ஒத்தைப்படையான இரவுகள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதை வச்சு சில உலமாக்கள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் 10 ஏத்திகாஃப் இருந்தாங்க, 2வது 10 லைலத்துல் கத்ரை தேடினாங்கன்னு சொன்னால் 3வது 10 தேடினாங்க. அப்போ என்ன அர்த்தம்டா, இந்த இரவு ஒரு குறிப்பிட்ட இரவு அல்ல, ஒரு வருஷத்தில் இருக்கத்தான் வரும். அது எந்த இரவாக கூட இருக்கலாம், ஆரம்ப 10 இருக்கலாம், அல்ல நடு 10 வரலாம், அந்த வருஷம் கடைசி 10 இருக்கலாம். இதை மாறி மாறி வாரது என்பது அதிகமானவங்களுடைய கருத்து. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்திருக்கிறாங்க. சில ரிவாயத்தில் சொன்னாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ர் ஃபி அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், லைலத்துல் கத்ரை ரமலானுடைய கடைசி 10 தேடிக்கொள்ளுங்க. ஏன்னா வருடங்கள் ரசூலா கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் உலகத்தில் மதீனாவுடைய காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த 10 வருடங்களை மாறி மாறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருஷம் சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் நீங்கள் கடைசி 10 தேடுங்க, இந்த வருஷம் ஆரம்பத்தில் தேடுங்க, இந்த வருஷம் நடுவில் அல்லது ஒத்தைப்படையான இரவில் தேடுங்க, இப்படின்று பல ரிவாயத்துகள் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால் லைலத்துல் கத்ர் மாறி மாறி வருது. கடைசி 10 கடைசி ஒத்தைப்படையான இரவுகளை தேடிக்கொள்ளும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைர். அப்போ இதில் இன்னொரு சந்தேகம், இவ்வளோ புனிதமிக்க இரவு ஏன் மறைக்கப்பட்டிருக்கின்றது? லைலத்துல் கத்ர் இரவு மறைக்கப்பட்ட காரணம் எல்லாருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த இரவு காட்டப்பட்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு அறிவிக்கிறதுக்காண்டி வந்தாங்க.
வார நேரம் 2 பேர் சண்டை பிடிச்சி கொண்டிருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்து சண்டை பிடிச்சி கொண்டிருந்தாங்க. அதனால் சொன்னாங்க, ஃபத்தலாஹா ஃபுலான் வ ஃபுலான் ஃபருஃபியாத், இன்னாரும் சண்டை பிடிச்சி கொண்டிருந்தாங்க, அதனால் அது உயர்த்தப்பட்டது, என்னுடைய மனசை விட்டு மறைக்கடிக்கப்பட்டது, அது எந்த இரவுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ சண்டை பிடிக்கிறது இருக்குது, இது உம்மத்தில் மிகப்பெரிய ஒரு மோசமான காரியம். கருத்து வேறுபாடு மனிதனுக்கு இருக்கலாம், அதற்கான சண்டை பிடிச்சி கொள்ளது, ஒருத்தரத்தில் வெட்டி கொள்ளது, ஏசிக்கொள்ளது, இது இஸ்லாம் விரும்பாத ஒரு காரியம். இதன் மூலமாக மனிதன் பிரயோஜனமான இல்மை கூட இழந்துடுவான், பிரயோஜனமான இல்மை இழப்பான். அதனால் இன்னொரு ரிவாயத்தில் வருது, இன்னல் அப்தல யுஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸீபுஹு, மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுக்கு பெறக்கூடிய வரக்கூடிய ரிஸ்கை கூட அவன் இழந்துடுவான், செய்கிற பாவத்தின் காரணமாக. அப்போ இது சண்டை என்பது ஒரு நன்மையான காரியம் அல்லது ஒரு பாவமான காரியம். அப்போ இவ்வளோ புனிதமான ஒரு விஷயத்தை அறிவிக்கப்படுறதும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. இப்போ ருஃபியாத் உயர்த்தப்பட்டது என்று சொன்னால் லைலத்துல் கத்ர் உயர்த்தப்பட்டது என்ற அர்த்தம் அல்ல, இதுதான் என்ற குறிப்பிட்ட இரவு என்ற விஷயம் உயர்த்தப்பட்டது. அதனால் இரவு இருக்கத்தான் செய்யுது, ஆனால் எந்த இரவுன்னு கூட தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸா யகுன கைரல் லக்கும், ஒருவேளை அந்த இரவு உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்ட நலவாக கூட இருக்கலாம், நலவாக கூட இருக்கலாம். எப்படி நலவாக இருக்கலாம் என்று சொன்னால், அது இதுதான் இந்த இரவு தான் குறிப்பிட்ட இரவு என்று சொல்லப்பட்டால் அந்த இரவுக்கு மட்டும்தான் மக்கள் வணக்கம் செய்வாங்க, அன்றைக்கு இரவுக்கு மட்டும் வந்து தௌபா செய்வாங்க, அன்றைக்கு இரவுக்கு மட்டும் தொழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, இதே மாதிரி நின்று வணங்குவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, எல்லாம் நடக்கும். அடுத்த இரவுகளில் முந்தின இரவுகள்லாம் விட்டுடுவாங்க. அதனால் இந்த குறிப்பிட்ட இரவு தான் என்று அறிவிக்காமல் விட்டத்தினால் இன்னொரு பிரயோஜனம், அந்த இரவை தேடி மக்கள் இத்திகாஃப் இருப்பாங்க, ஒவ்வொரு இரவுல நின்று வணங்குவாங்க, இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் என்ற அடிப்படையில். அப்போ இதன் மூலமாக உம்மத்துடைய அமல்கள் அதிகரிக்கும், மக்களுடைய ஆசையும் கூடும். இன்னொரு பிரயோஜனம், இதுதான் குறிப்பிட்ட இரவு என்று ஒரு மனிதனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால், உதாரணமாக 27 அல்ல 25 அல்ல 21 இல்லை 23 என்று சொல்லப்பட்டிருந்தால், மனிதன் என்ற அடிப்படையில் பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இது மாதிரி சில நேரத்தில் நோய் வரலாம், வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட்டது, அந்த இரவில் அவருக்கு வணங்க கிடைக்கலன்னு சொன்னால் மனுஷன் கவலைப்படுவார், ஆத்திரப்படுவார், இவ்வளோ பெரிய ஒரு இரவு நான் இழந்துட்டேன் என்று சொல்லி. அதனால் அந்த இரவு மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இரவு இல்லாட்டி அடுத்த இரவுகள் அமல் செஞ்சு கொள்ளலாம், அல்லதுக்கு முந்தின இரவு நான் நின்று வணங்கி இருக்கிறேன், அது கூட லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று மனசை தேர்த்தி கொள்வார். அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அந்த இரவில் சந்திரன் பெருசாக இருக்காது, என்ற கடைசி கட்டத்தில் சந்திரன் இருக்காது, ஆனால் வெளிச்சமாகிக்கும், பிரகாசமாக இருக்கும். அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் பொழுது அதனுடைய சுடர்கள் இல்லாமல் சூரியன் உதிக்கும், வட்டமாக இருக்கும். சூரியன் உதிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் சேர்ந்து கதிரோடு வெளியாகிறான். ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் அடுத்த நாள் ஷைத்தான் வெளியாக தடுக்கப்படுகின்றான் என்பதனால் கதிர் இல்லாமல் சூரியன் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது கட்டாயம் அல்ல, இருக்கலாம். இதே மாதிரி அந்த இரவு குளிரும் அதிகமாக இருக்காது, சூடும் இருக்காது, சாந்தமான இரவாக இருக்கும், பெருசாக காற்றெல்லாம் அதிகம் வீசி கொண்டிருக்காது. சொல்லலாம் கடலுடைய நீர் கூட இனிப்பாக இருக்கும். ஆனால் இந்த அடையாளங்கள் இருக்குது, இது கட்டாயமாக எல்லா அடையாளங்களும் இருக்கின்ற அவசியம் இல்லை, 1-2 இருக்கலாம். ஹைர், இந்த அடையாளங்களை வச்சு அறிந்து கொள்ளையிலும். ஆனால் உம்மத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, ஆதரவை வச்சு அமல் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்துட்டா தன்னுடைய சாரத்தை லுங்கியை கூட இருக்க கட்டி கொள்வாங்க, மனைவிமார்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க, உடலுறவு கொள்ள மாட்டாங்க, மனைவிமாரோட சேர மாட்டாங்க, தானும் விரித்து வணங்குவாங்க, தன்னுடைய மனைவிமார்களையும் எழுப்பாட்டிடுவாங்க, இரவுல நின்று வணங்குவாங்க. கடைசி 10 அதிகமாக ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி ரசூலுடைய மனைவிமார்களும் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க, அந்த இரவு அடையிறதுக்காக வேண்டி. அப்போ அந்த தினத்தில் நிறைய அமல்கள் செய்கிறது, துவா, திக்ர்கள், திலாவத்துகள், இதே மாதிரி தௌபா, இஸ்திக்ஃபார், தொழுகை, எல்லாம் சிறந்த அமல்கள், இதனுடைய முதாக்கராக்கள் எல்லாம் விரும்பத்தக்கது. இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு படித்து கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புவன், எனவே என்னை மன்னித்திடு என்ற துவாவை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. அந்த துவாக்கள் ஒரு சிறந்தது. அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மட்டுமல்ல, இனிமேல் வரக்கூடிய ரமலான்களையும் இந்த இரவு அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு முழுமத்துக்கு நசீபாக்குவானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த